ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கட்டிலேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். என்பிடிஎல் அப்படின்னா என்ன சார், அது இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கேட்டுருக்காங்க. அதற்கு விடையத்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்ஜினியரிங்கிறது வெறும் பாட புத்தகத்தில் மட்டும் கிடையாது. உங்களோட லேப்ஸ், ஒர்க் ஷாப், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவரும் இன்ஜினியரிங் படிப்பை தாண்டி எவ்வளோ ஸ்கில்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க, எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதும், அதாவது சர்டிஃபிகேட் வாங்குறதும் எங்கே வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த இடத்துல தான் என்பிடிஎல் வருது. இது நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்ட் லேர்னிங், இதோட சிற்கம் தான் என்பிடிஎல். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 ஐஐடியும் ஐஏஎஸ்சி பெங்களூரில் இருக்கு இல்லையா, அவங்களும் சேர்த்து நடத்துகிறாங்க. சரிங்களா? இங்கே இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்பிடிஎல்ல 12 வார கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கல்லூரியில் எடுக்கக்கூடிய எலக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்டிவ்க்கு பதிலாக இந்த கோர்ஸையே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்களை என்பிடிஎல்ல படித்த கோர்ஸுக்கும் கொடுக்குறாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சில தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இரண்டாவது தேர்வு முறை என்ற சான்றிதழ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாம். ஸோ கட்டணம் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே பாடத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு, அதாவது பாடத்தோட வீடியோ பார்க்குறதுக்கோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் 1000 rupees கட்டணும். சரிங்களா? மதிப்பெண்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, 25% பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீக்லி அசஸ்மெண்ட்டை பொறுத்தையும், 75% நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, ஆன்லைன் எக்ஸாம், அதை பொறுத்தையும் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துலையும் சேர்த்து 40 மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். சரிங்களா? ஸோ வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது ஐஐடியிலேயே இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, நீங்கள் என்பிடிஎல் கோர்ஸ் படிக்கும்போது நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னா அந்த பேராசிரியை உங்களுக்கு ஐஐடியில் இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்யூம் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா என்பிடிஎல் கோர்சஸ் அதிகமாக கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூமுடைய, அதாவது ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஜாஸ்தியாகும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, டொமைன் சர்டிஃபிகேட்டும் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டொமைனில் நீங்கள் என்பிடிஎல்ல 4 அல்லது அதற்கு மேற்பட்ட கோர்சஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் வேலைவாய்ப்பு தேடும்போது. அதே மாதிரி கல்லூரியிலேயே லோக்கல் சாப்டர் ஃபார் என்பிடிஎல் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி கரெக்டாக நல்லபடியாக எக்ஸாம் எழுதி மார்க் எடுக்கிற மாணவர்களுக்கு அந்த 1000 ரூபா கட்டணத்தை கூட திருப்பி கொடுக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு என்பிடிஎல் ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி எளிமையானதும் கூட. மாணவர்களே, நீங்களும் இதில் நிறைய கோர்சஸ் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட்டோட வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சிறந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.